தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி. அன்பான சாய் டிவி சொந்தங்களுக்கு வணக்கங்கள். ஆன்மீகம் என்றால் என்ன? ஆன்மீகம் பற்றிய புரிதல் தேடல் நம்மிடையே எப்படி இருக்கிறது? ஒரு சுய அலசல். ஆன்மீக பயணத்தில் ஆன்மீக அனுபவங்களுடன் இருப்பவர்களுடன் உரையாடக்கூடிய நிகழ்ச்சியே ஆன்மீகமும் நானும். இன்றைய ஆன்மீகமும் நானும் நிகழ்ச்சியில் நம்முடன் பங்கேற்று அற்புதமான கருத்துக்களை வழங்க வந்திருக்கிறார். இவர் நெல்லையைச் சேர்ந்தவர், சொற்பொழிவாளர், நிகழ்ச்சி தொகுப்பாளர், கொஞ்சம் கவிதை கொஞ்சம் தேநீர் என்று நம்முடன் கலந்தவர், கம்பனையும் கண்ணதாசனையும் தன்னுடைய பேச்சில் மேடையில் நிறுத்துபவர், பாரதியை மூச்சிலும் பேச்சிலும் சுமப்பவர். எல்லோரும் கவிதை எழுதலாம், சிலர் பாடலாம், ஆனால் தன்னுடைய கவிதையை எழுதி தானே பாடக்கூடிய சிறப்பான தகுதி பெற்றவர், பன்முக திறமையாளர் என்றே சொல்லலாம். யார் என கெஸ் பண்ணியிருப்பீங்க? திரு இசைக்கவி ரமணன் அவர்கள். எழுத்தாளரும் சொற்பொழிவாளரும் பேச்சாளரும் பாடகரும் ஆகிய திரு இசைக்கவி ரமணன் அவர்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். தேங்க்யூ சார். வெல்கம் டு த ஷோ. வணக்கம். வெல்கம் டு த ஆன்மீகமும் நானும். நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அழைத்தமைக்கு நன்றி. நம்முடைய சாய் டிவி நேயர்கள் சார்பாக உங்க கூட அடுத்த ஒரு மணி நேரம் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா பேசணும் அப்படிங்கிறதுக்காக நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சார், முதல்ல நிகழ்ச்சிக்குள்ள போகும்பொழுதே, கால் வைக்க பின்னே கதவடைக்கும், மெய் வழியின் பால் வைக்கும் பற்றே நற்பற்று, உங்க வரிகள் தான். இந்த ஆன்மீக முயற்சி, இந்த ஆன்மீக தேடல் எல்லோருக்குள்ளும் வரணும், அந்த சந்தர்ப்பம் வாய்க்கணும் அப்படின்னு நீங்க பேசி நாங்க கேட்டிருக்கோம். இந்த சந்தர்ப்பம், இந்த முயற்சி எப்போ இந்த விதை உங்க வாழ்க்கையில விதைக்கப்பட்டது சார்? அதை பற்றி நேயர்களோட. ரொம்ப மகிழ்ச்சி. முதல்ல என்னுடைய குரல் ஒண்ணு சொல்லி என்ன வியக்க வச்சதுக்கு உங்களுக்கு சிறப்பான நன்றி. கால் வைக்க பின்னே கதவடைக்கும், மெய் வழியின் பால் வைத்த பற்றே நற்பற்று. எல்லாரும் எந்த விதையும் பிறக்கும் போது வினாக்குறியோடு பிறக்கிறது. எந்த மழையும் மண்ணில் விழும்போது வியப்புக்குறியாக விழுந்து எழுகிறது. இதுதான் முதல்ல விழிப்பு, அப்புறம் வியப்பு, அதுக்கப்புறம் நம்ம நிர்மலமான வானமா நிறைஞ்சிருப்போம். இதுதான் ஆன்மீக பயணத்தினுடைய கதை சுருக்கம். எல்லாரும் போலதான் எனக்கும், நான் ஒரு நல்ல குடும்ப சூழ்நிலையில் பிறந்தவன். என்னுடைய தந்தையார் ஒரு பெரிய உபாசகர், விஷ்ணு உபாசகர், பாலா திரிபுர சுந்தரி உபாசகர். அம்மா வீட்டில் எப்பவும் பூஜையா இருப்பாங்க, பூஜைகள் புனஸ்காரங்களோடு இருப்பாங்க. அந்த சூழல்ல பிறந்தோம். ஆனா அது மட்டுமே போதாது. நமக்குள்ள சில அடிப்படை கேள்விகள் எழுவதுதான் ஆன்மீக விழிப்பா இருக்கும். அதற்கு சமயம் ஓரளவுக்கு உதவும். இந்த சூழலுக்கு அடிப்படை கேள்விகள் என்ன? எதற்காக இந்த படைப்பு? இறந்த பிறகு நான் எங்க போவேன்? இதுக்கு முன்னால் நான் எங்க இருந்தேன்? இதனுடைய தேவை என்ன? இந்த அண்டத்தினுடைய கட்டுமானம் என்ன? இது மாதிரி கேள்விகள், தே ஆர் கால்ட் ஃபண்டமெண்டல் கொஸ்டின்ஸ். இந்த அடிப்படை கேள்விகள் எழுந்து அதனுடைய குரல் வலுக்க வலுக்க அது எல்லாமே சேர்ந்து நான் யாருங்கிற கேள்வியை நோக்கி போகும். அப்பதான் ஆன்மீக பயணம் ஆரம்பிக்கிறது. நல்ல நமக்கு ஒரு வாய்ப்பு இருந்ததுன்னா ஒரு குரு நம்ம அழைத்து கொண்டு கையை பற்றி கொண்டு, தாத்தா பேரன் கையை பிடிச்சுக்கிட்டு சாலையை கடக்க உதவுவது போல அவர் நம்மளை அக்கறை கொண்டு சேர்ப்பார். அது ஒன்றில் தான் அவருக்கு அக்கறை. இப்படித்தான் என்னுடைய ஆன்மீக பயணமும். எல்லாரும் போல சுமித்ராஜி, முதல்ல அலைச்சல், அப்புறம் தேடல், அதன் பிறகு பயணம். இந்த சின்ன வயசு தெரியாமலே சின்ன வயசுலயே உங்களை பாதித்த ஒரு சம்பவம் ஒரு விஷயம், ஏதோ ஒண்ணு நம்ம கொஞ்சம் மத்தவங்களோட நம்ம கொஞ்சம் வித்தியாசமா சிந்திக்கிறோமோ யோசிக்கிறோமோ அப்படின்னு யோசிக்க வைத்த ஒரு சம்பவம், தருணம் ஏதாவது இருந்தா பகிர்ந்துக்கலாமா சார்? எனக்கு இது ரெண்டு கேள்விகளா படுது சுமித்ராஜி. ஒண்ணு என்ன பாதித்த சம்பவம்ங்கிறது வேற கேள்வி, அப்புறம் நம்ம வித்தியாசமா உணர்ந்தோமாங்கிறது வேற கேள்வி. பாதித்த சம்பவங்கள் நிறையவே உண்டு. அதுல உடனடியா என்ன சொல்லணும்னா, நான் ரொம்ப சிறு வயதுல ரொம்ப பெரிய மனிதர்களை பார்த்திருக்கேன். பெரிய மனிதர்கள்னா அவங்களுடைய அப்பழுக்கில்லாத அவங்களுடைய ஒழுக்கம், நடத்தை, அறிவு, தெளிவு, கனிவு, இது மாதிரி அவங்க யாருமே சுமித்ராஜி புகழ் பெற்றவர்கள் இல்லை.
பக்கத்து தெருவு தாண்டி அவங்கள பத்தி தெரிஞ்சவங்களும் இல்லை. அது மாதிரி அவங்க புகழ் அடைய விரும்பவும் இல்லை, தங்களை பிரகடனப்படுத்தி கொள்ள விரும்பவும் இல்லை. எனக்கு அந்த டீனேஜ்னு சொல்லுவோம் இல்லையா, இப்போ யூ ஆர் வல்னரபிள் அண்ட் ஆல்சோ இம்ப்ரெஷனபிள், அந்த மைண்ட் செட் அப்படி இருக்கும். எனக்கு மிகப்பெரிய பாதிப்பு அது உண்டு பண்ணிச்சு. ஒண்ணுமே இல்லாதவர்கள் எல்லாம் ஆஹா ஓஹோன்னு வேஷம் போட்டு திரியிற இந்த உலகத்துல ரொம்ப கற்றவர்கள், ரொம்ப தரமான மனிதர்கள், நான் சொல்றது ஆண்கள் மட்டுமில்ல, பெண்கள்ல அதுல நான் பார்த்த பெண்கள் பலர்ல அவங்க பள்ளிக்கூடமோ கல்லூரியோ கூட போகாதவர்கள். ஆனா அவர்களுடைய தரம், அவர்களுடைய ஆன்மீக உயர்வு, ஒரு மனிதன்ற முறையில அவங்களுடைய எளிமை, ஏற்றம், இது என்ன ரொம்ப வெகுவா பாதிச்சது அந்த வயசுல. இது ஒண்ணு சொல்லலாம். நான் வித்தியாசமா உணர்ந்தேங்கிறது எப்போன்னு கேட்டா, கவிதை வந்த போதுதான். கவிதையை காட்டிலும் அது அழைத்து செல்கிற இடம் எனக்கு முக்கியம்னு சொல்லுவேன். இது எங்கிருந்து வருதுன்னு தெரியல எனக்கு. இது என்ன சமாச்சாரம்னு புரியல. டு பி வெரி ஆனஸ்ட், இன்னி வரைக்கும் புரியல. அடுத்த வார்த்தை வருமானு தெரியல. எப்போதும் ஒரு ஒரு நிலைவாசல்ல ஒரு ஏக்கத்தோடும் ஒரு நெகிழ்ச்சியோடும் ஒரு பரபரப்போடு நிக்கிற மாதிரியே இந்த வாழ்க்கை அமைஞ்சு போச்சு. கவிதை ரொம்ப அழகு சுமித்ராஜி, கவிஞனா இருக்கிறது அவ்வளவு சுலபம் இல்லை. இந்த மாதிரி வார்த்தைகளுக்காக, சுவாசத்துக்காக காத்திருக்கக்கூடிய உடலை போல வார்த்தைகளுக்காக ஏங்கி நிற்பதுங்கிறது அவ்வளவு இனிமையான அனுபவம் இல்லை. எந்த வயதுல சார் முதல்ல எழுத ஆரம்பிச்சீங்க ஆசு கவியாக? ஒரு 17 வயசு. 17. ரெண்டு ஸ்பான்டேனியஸ் வேற, ஆசு கவி வேறன்னு சொல்லலாம். என்னுடைய எல்லா கவிதைகளுமே ஸ்பான்டேனியஸ் தான். என்ன எந்த விதமான நிர்பந்தத்துக்கு நான் எழுதல. நாளைக்கு எனக்கு உடனே ஒரு கவிதை கொடுங்கன்ட்டு யாரும் என்ன கேட்கவும் இல்லைன்னு வைங்க. அதனால அதுவா வரும்போது அது எழுதுறோம், அது வேற, அது ஸ்பான்டேனியஸ்டி. என்னுடைய நண்பர்கள் பலரும் அப்படித்தான். ஆசு கவினா நீங்க கேட்ட உடனே ஒரு கவிதை உடனடியா சொல்லணும், அது எனக்கு வராது. எப்பாவது ஒரு வாட்டி அதுவும் வரும், அவ்வளவுதான். ஓகே, அது மாதிரி சில நிகழ்ச்சிகள்ல நீங்க அந்த டயத்துல நீங்க பாடினதை நான் பார்த்திருக்கேன் சார். அதனால கேட்டேன். ரொம்ப சந்தோஷம். 17 வயசுல உங்களுடைய முதல் கவிதை நீங்க எழுதியதாக சொல்லியிருக்கீங்க. அந்த முதல் கவிதைங்கிறது நினைவுக்கு இல்ல, அது ஒன்றும் அவ்வளவு சிறப்பானதும் இல்லைன்னு நினைக்கிறேன். இன்று எனக்கு பிச்சை இல்லை, எழுதிடவும் வகை இல்லைங்கிறதா எனக்கு நினைவில் இருக்கக்கூடிய முதல் வரிகள். ரொம்ப சந்தோஷம் சார். வேதங்களை பற்றி நீங்கள் கூறியிருந்த கருத்துக்களை கேட்க நேர்ந்தது சார். வேதங்கள் எல்லோரும் சொல்லலாமா, சொல்லக்கூடாது அப்படிங்கிற கருத்துக்கள் இருக்கு. இதை பற்றி உங்களது மேலான அபிப்பிராயம்? அதாவது சில சட்டதிட்டங்கள், கட்டுப்பாடுகளுக்கு ஒரு ஒரு காரணம் இருக்கும். இன்னைக்கு அந்த காரணங்களுக்கு பொருள் இல்லாம போச்சு. இன்னைக்கு அந்த காரணங்களுக்கு பொருள் இல்லை. ஏன்னா வேதம் அறிந்தவர்கள்னு சொல்லக்கூடியவர்கள் ரொம்ப சிலர் இன்னைக்கு. அன்னைக்கு அப்படி இல்லை. ஏன்னா அவங்க சொல்லும் பொழுதே அதனுடைய பொருள், அதனுடைய பயன்பாடு, அதனுடைய எதிர் விளைவு இதெல்லாம் தெரிந்தவர்களாக அன்னைக்கு இருந்தாங்க. இன்னைக்கு அப்படிப்பட்டவர்களை பார்க்கறது ரொம்ப அபூர்வம். ஆனா வேதத்தை நம்ம விட்டுட்டோம்னா எல்லாமே விட்ட மாதிரி, வாழ்க்கையே விட்டுட்ட மாதிரி. அதனால இன்னைக்கு நிலைமையில இந்த கட்டுப்பாடுகள்லாம் நீர்த்து போகத்தான் செய்யும். காலத்துக்கேற்ப நம்ம மாற்றிக்கொள்ளத்தான் வேண்டும். எல்லோரும் கேட்கலாம் என்பது என்னுடைய தீர்மானமான அபிப்பிராயம். ஏன்னா அந்த ஒலியை கேட்பதே நன்மை பயப்பது. இப்ப யாரும் படிக்கலாமே, எல்லாமே இப்போ உங்களுக்கு அச்சுல இருக்கு. படிப்பதுல யார் தடுக்க முடியும்? படிக்கலாம், அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. படிப்பதும் வேறு, கேட்பதும் வேறு. வேதம் ஓதுவது என்பது அறவே வேறு. அதையும் காட்டிலும் வேத நெறிப்படி வேத வாழ்க்கை வாழ்வது என்பது ரொம்ப ரொம்ப சிலருக்கே சாத்தியமான ஒன்று. அதுக்கு ரொம்ப தியாகங்கள் தேவை. அது ஒரு அலங்காரமான ஒரு வாழ்க்கை கிடையாது. ரொம்ப எல்லாவற்றையும் துறப்பதற்கு சித்தமாக யார் இருக்கிறானோ, அதாவது வறுமையை விரும்பி தழுவிக்கொள்ளக்கூடிய மனநிலை வாய்த்தவனே வேத நெறிப்படி வாழ்கின்ற வாழ்க்கைக்கு தகுதியானவன். அடுத்த வேளை சோற்றுக்கு நெல்லை சேமித்து வைக்காதவன் தான் வேதம் மோத தகுதியானவன் என்று சாத்திரங்கள் சொல்லுகின்றன. அப்படி ரொம்ப குறைவான ஆட்கள் தான் இருப்பாங்க. ஆனா அதுல எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. அதுல உங்களுக்கு வாழ்வியல் இருக்கு, வரலாறு இருக்கு, கவிதை இருக்கு, யோக ரகசியங்கள் இருக்கு, எவ்வளவோ இருக்கு.
நம்மால முடிந்த வரைக்கும் அதை தெரிந்து கொள்வது நல்லது தானே. படிச்சே தெரிஞ்சு கொள்ளலாம். ஒன்று அந்த ஒலியை கேட்கணும். அந்த ஒலியை கேட்டா அது பல நன்மைகளை செய்யும். படித்து பல விஷயங்களை தெரிந்து கொள்ள முடியும். அது பூரணமாக அறிவது என்பது வேதம் ஓதுபவர்களுக்கு கூட சாத்தியம் இல்லை. அந்த விஷயத்துல எல்லாரும் ஒரே வகுப்புல தான் இருக்கும். அதை வாழ்க்கை முறையில நடைமுறைப்படுத்துறதுங்கிறது இன்னமும் பெரிய சவாலான விஷயம் இல்லையா சார்? ஆமா ஆமா, சவாலான விஷயம். ஆனா அது நிறைய அதுல சொல்லப்பட்ட நிறைய விஷயங்கள் எளிமைப்படுத்தப்பட்டு இந்த நாட்களுக்கு ஏற்ற மாதிரி சொல்லப்படுகின்றன இல்லையா? உதாரணம் விருந்தோம்பல்ங்கிறது வேதத்துல இருந்து வருவதுதான். ஆமா ஆமா, அங்கேருந்து வருதுதான் விருந்தோம்பல். விருந்து புறத்ததா தான் உண்டல் சாவா மருந்தனினும் வேண்டற் பாற்றன்று என்னுடைய வள்ளுவருடைய கூற்று, வேத கூற்று ரெண்டுமே ஒன்றாக இருப்பதை நம்ம காணலாம். அது இந்த நாட்டினுடைய பாரம்பரியம். அது வேதத்தில் இருக்கிறதுலே பழமையான நூல் வேதம் என்று சொல்லப்படுவதால் அதுல நமக்கு அதை பார்ப்பதுல ஒரு குறிப்பா ஒரு சுவாரஸ்யம் நமக்கு ஏற்படுகிறது. இயற்கையை பற்றி நிறைய சொல்லப்பட்டிருக்கு இல்லையா சார் வேதத்துல? ஆமா ஆமா, உஷஸ்கால வர்ணனை பத்தி ரொம்ப அழகா இருக்கும். அது நதியா சூக்தம் இருக்கு, நதிகளை பத்தின சூக்தம். இது சரஸ்வதி நதின்னு இருந்தது இல்லையா, அதை பத்தி. அது சரஸ்வதியை பற்றி சொல்லுகிறதா சரஸ்வதி நதியை பற்றி சொல்லுகிறதா என்கின்ற ஒரு மயக்கம் தோன்றுவது மாதிரி இருக்கும். அது ரெண்டையும் பற்றி சொல்றது அவசியம். எல்லோரும் வாழ்க்கையில ஓதலைனாலும் கற்று தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். முதல்ல கேட்கலாமே. இப்போ ரொம்ப சாதாரணமான விஷயமா இப்ப எல்லாராலும் பாட முடியுமா, ஆட முடியுமா? பாட்டு கேட்கலாம், ஆட்டத்தை பார்க்கலாம் இல்லையா? இந்த மாதிரி எல்லாராலும் மந்திரங்களை சொல்ல முடியாது, வேதம் ஓத முடியாது. இந்த ஒலியை கேட்கலாம். அந்த ஒலிக்கு பெரிய சக்தி இருக்கு. அதனால அதை எல்லாரும் கேட்கலாம். அவசியம் தெரிஞ்சுக்கிறது நிச்சயமா நல்லது இல்லையா? நல்லது நல்லது. சனாதன தர்மத்துல இருந்து இவங்க சொல்லலாமா சொல்லக்கூடாதாங்கிற டிஸ்பியூட்குள்ள போகாமலே முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம். தெரிந்து கொள்ளாமலே நிறைய கருத்துக்கள் முன்வைக்கப்படுது. இப்போ என்னை பொறுத்த மட்டும் அந்த டிஸ்பியூட்டுக்கு ரெலவன்ஸே இல்லையே இல்லையா? இப்ப அந்த வேத வாழ்க்கை, அந்த வேத நெறிங்கிறது இப்போ அதை கடைபிடிப்பவர்கள் ரொம்ப அபூர்வம் தான். எல்லாரும் ஒரே கிளாஸ்ல தான் இருக்கோம், ஒரே பள்ளிக்கூடத்துல ஒரே வகுப்புல தான் எல்லாரும் இருக்கோம். இப்போ அத புரிஞ்சுக்கிட்டா சார், சின்ன வயசுல உங்க குடும்பத்தில இருந்தே உங்களுக்கு இந்த ஆன்மீக அனுபவங்கள் கிடைக்க ஆரம்பிச்சதா சொல்லியிருந்தீங்க. சின்ன வயசுலயே குறிப்பிட்ட ஏதாவது ஒரு தெய்வ வழிபாடு என்பது உங்களுக்கு பழக்கமாச்சா? அதாவது பிள்ளையார், ஹனுமான் இப்படி யாரையாவது வைத்துக்கொண்டு நீங்க பூஜை செய்வது என்பது ஏதாவது பழக்கத்துல வந்ததா? நான் பூஜை செய்தது ரொம்ப குறைவு. எல்லாரையும் போல அப்பா தான் ஹீரோ நமக்கு. அப்பா பூஜை செய்வார், அப்பா ஜபம் செய்வார். அது கட்டில ரொம்ப எளிமையா இருப்பார், எதுக்கும் ஆசைப்படாம இருப்பார். அவருக்கு இந்த நாக்கு சபலமே கிடையாது. உண்பதுங்கிறது ஒரு வேலை மாதிரி, அவருக்கு ஒரு கடமை மாதிரி. அதை பாட்டு செஞ்சுட்டு போயிடுவார். இதெல்லாம் ரொம்ப ஒரு பருக்க கூட வீணாக்க மாட்டார். அவர் செய்யற பூஜை, அவர் காட்டின நடந்து கொண்ட முறை, இது ரெண்டுலயும் சம்பந்தம் வருது பாருங்க இல்லையா? அப்ளிகேஷன் ஆஃப் பிரின்சிபிள்ஸ் வருது. அதனால நமக்கு அதுல ரொம்ப ஈடுபாடு ஏற்படுறது. அதுக்கப்புறம் கவிதை வரும்பொழுது கூடவே பாரதியும் காளியும் சேர்ந்து உள்ள நுழைஞ்சிட்டதுனால எங்க பார்த்தாலும் காளியை பாக்குற மாதிரி ஒரு பரவசம், ஒரு ஆவேசம் இருக்கும். சக்தி உபாசகர் மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குது சார் எங்களுக்கு. சக்தி உபாசகர் சொல்றது பெரிய வார்த்தை சுமித்ராஜி. பராசக்தியால் ஆட்கொள்ளப்பட்டவன் சொல்லலாம், ஆசீர்வதிக்கப்பட்டவன் சொல்லலாம். கண்டிப்பா சார். எங்க காலத்திலேயே நாங்க பார்க்கக்கூடிய, நான் இப்போ பேசணும்னு நான் நினைத்தது அதுதான், வாழும் பாரதியாக, பாரதியை சுமப்பவராக உங்களை நாங்க பார்க்கிறோம். எங்களுடைய முண்டாசு கவியை கண்ணுக்கு நேர பார்க்கக்கூடிய, நாங்க வாழற காலத்துல, எங்க ஜெனரேஷன் நாங்க வாழற காலத்துல பார்க்கக்கூடிய பாக்கியம் உங்க மூலமா கிடைத்திருக்கு சார். இந்த பாரதியினுடைய தாக்கம், பாரதி உங்களுக்குள் அமர்ந்த அந்த தருணம், அந்த காலகட்டம் எப்பொழுது ஏற்பட்டது சார்? பாரதி மாதிரி இப்ப நீங்க சொன்னீங்க பராசக்தி உங்களுக்குள் வந்தால் அப்படின்னு, அந்த ஈடுபாடு, அந்த டேர்னிங் எப்ப சார் இருந்தது? தமிழ்நாட்டுல பிறந்து அப்புறம் கவிதையும் உள்ள நுழைஞ்சு பாரதியினுடைய தாக்கமும் பாதிப்போ இல்லாம ஒருத்தர் இருக்கிறதுங்கிறது ரொம்ப சிரமம்.
வரலன்னா தான் ஆச்சரியங்கிறீங்க. ஆமா. உங்களுக்கு இன்னும் ரொம்ப ரொம்ப எளிமையா புரியணும் அப்படின்னா, சிவாஜிக்கு பிறகு வந்த நடிகர்கள்ல அந்த சாயல் இல்லாம நடிப்பை பார்க்கிறது ரொம்ப சிரமம். அந்த சாயலை காட்டாம நடிக்கிறதுக்கு நடிகர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சியும் அந்த முயற்சி வெளுப்பதும் நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரிதான் பாரதியும். என்ன நிறைய பேருக்கு இந்த தாக்கம் இருக்கு. பாரதிக்கு பின்பு வந்த எத்தனையோ பேர், என்ன மாதிரி என்னுடைய நண்பர்கள் எத்தனையோ பேர் எனக்கு தெரியும். அவங்கள பாரதியை கரைச்சு குடிச்சவங்க. இந்த தாக்கம் இருக்கு. எனக்கு அந்த ஆவேசம் மட்டும் மேலிட்டு நிற்பதனால என்னுடைய வட்டத்துல நான் கொஞ்சம் அதிகமாக கவனிக்கப்பட்டேன். அவ்வளவுதான். கவிதையை சொல்லும் பொழுது பாரதியார் மாதிரி நமக்கு இந்த கையை கால ஆட்டாம கவிதை சொல்ல வராது. அந்த கண்ணுல பாவனை இதெல்லாம் காட்டுறது இல்லைதா, அது அந்த மெய்ப்பாடுகள்லாம் அவையாகவே தம்மை நிகழ்த்தி கொள்வன. அப்படி இருக்கிறதுனால நான் அதிகம் கவனிக்கப்படுகிறேனே தவிர, பாரதிக்கு பின் வந்த கவிஞர்கள் எல்லோருமே வாழும் பாரதிகள் தான் என்பது என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயம். அந்த ஒரு பெரிய மகத்தான ஒளியிலிருந்து புறப்பட்டு வந்த பல பல விதமான ஒளி துகள்கள் எவ்வளவு நல்லா இருக்கு, கேட்கவே நல்லா இருக்குது. எத்தனை பேருக்கு இவ்வளவு நேரமா உங்ககிட்ட நான் பேசுறேன், உங்க பாடல் பாடாம உங்க பாட்டை கேட்காம நான் பேசிட்டு இருக்கேன். நிறைய பேர் சவிக்க ஆரம்பிச்சிருவாங்க, என்ன அவரை பாட விடாம நீ பேசிட்டு இருக்கியே அப்படின்னு. என்ன பாட்டு வேணும் சார்? உங்களுக்கு பிடித்த பாட்டு. எந்த விதி என் முதுகில் என்ன கதை எழுதியதோ அறியே, ஏறி இறங்கும் மூச்சு எதுவரை தொடருமோ அறியே, பந்து விளையாடும் வினை சந்தடியில் வைத்ததெனை, பந்து விளையாடும் வினை சந்தடியில் வைத்ததெனை, இந்த நொடி இந்த இடம் ஒன்று அறிவே, அது எந்த நொடி என்னப்படும் ஏதும் அறியே, இந்த நொடி இந்த இடம் ஒன்று அறிவே, அது எந்த நொடி என்னப்படும் ஏதும் அறியேன், நான் கூட்டத்தில் கொள்ளை போகாத தனியன், அடையாளம் இல்லாத வீதி மனிதன், கூட்டத்தில் கொள்ளை போகாத தனியன், அடையாளம் இல்லாத வீதி மனிதன். இதான் என் விசிட்டிங் கார்டு. ரொம்ப சந்தோஷம் சார். சார், இப்ப கேட்கும் பொழுதே, இப்ப உங்க பாட்டு கேட்டதும் எனக்கு தோன்றது, பக்தி இலக்கியங்கள்ல தமிழ்ல பக்தி இலக்கியங்கள் நிறைய கொடுக்கப்பட்டிருக்கு நம்முடைய முன்னோர்களால. உங்களை கவர்ந்த பக்தி இலக்கியங்கள்ல உங்களை கவர்ந்த விஷயம், இல்ல உங்களை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணின ஒரு இலக்கியம் அப்படின்னா எதை பற்றி சார் சொல்லலாம்? ஒன்றா இரண்டாமா? பக்திய எடுத்துட்டோம்னா தமிழ்ல என்ன இருக்கு? மிஞ்சாது. நீங்க தமிழை விட்டு கவிதை, பக்தி, இசை, வாழ்வியல், இந்த நான்கையும் பிரிக்கவே முடியாது. இந்த ஒரு கோயிலுக்கு 4 வாசல் இருக்கிற மாதிரி கவிதை, கானம், கடவுள், பக்தி, வாழ்வியல், இந்த 4ம் சேர்ந்ததுதான் தமிழ். இது பிரிக்கவே முடியாது. அந்த அந்த முயற்சிகள்லாம் வியர்த்தமான முயற்சி, அதெல்லாம் ஒரு விஷமத்தனமான முயற்சிகள். அதெல்லாம் எடுபடாது. ஆனா நீங்க சொன்ன உடனே ஞாபகம் வருது, எல்லா நூல்களையும் இறைவன் திரும்பி பெறுகிறான் அப்படின்னு வச்சிருங்க. நான் உங்களுக்கு எத்தனையோ நூல்கள் பலர் மூலமா பாடியிருக்கேன், இதெல்லாம் எடுத்துட்டு போயிடுறேன். ஏதாவது ஒரு நூல் மட்டும் உங்களுக்கு தரேன். ஒரு நூல் தேவையில்லையா? 2 வரி போதும் சார். திருவாசகத்திலிருந்து, சிவனவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி, இது போதும். எத்தனை ஜென்மம் இருந்தாலும் பழச்சிக்கலாம். எப்பேற்பட்ட கடலா இருந்தாலும் இது இந்த படகா இருந்து நம்ம அந்த அக்கறைக்கு கொண்டு போய் சேர்க்கும். எவ்வளவு பெரிய புயல் வந்தாலும் கனல் வந்தாலும் நம்ம அப்படியே ஒரு பூ மாதிரி இந்த வரிகள் நம்மை கொண்டு சேர்க்கும். வாசகம்மா, வரிகள் வாக்கியம் கிடையாது. வாசகம்னா உபதேசம், அறிவுரை. அது நேரடியா சிவனிடமிருந்து மணிவாசக பெருமான் பெற்று நமக்கு தந்த பாடல்கள். திருவாசகம் ஒண்ணு போதும்மா, அதுல இந்த 2 வரி போதும். ஓகே சார், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்க ஏதாவது திருக்கோவில்கள்ல உங்களுடைய நிகழ்ச்சி நடக்கும் பொழுது நிகழ்ந்த மறக்க முடியாத சம்பவங்கள் ஏதாவது இருக்கா சார்? ஏதாவது பகிர்ந்துக்கலாமா? நிகழ்ச்சியை விட்டுருமான ஒண்ணுமே இல்லாத குருவாயூருக்கு போனேன்.
திரும்பி வரத்துக்கு ரிட்டர்ன் டிக்கெட் வச்சிருக்கேன். ரொம்ப சொற்ப பணம், காசு கிடையாது. அப்போ வேலை இல்லை, எனக்கு வேலை கிடைக்கல. அங்க போனா அங்க இருந்த பெரியவர் ஒருத்தர் என்ன பார்த்து இன்னொருத்தர்கிட்ட ஒப்படைச்சு இவனுக்கு சாப்பாடு போட்டெல்லாம் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டார். அங்கேயே ஒரு மரப்படி ஏறி ஒரு பரன்ல அவர் கூட படுத்து அது மாதிரி இருந்தது. எனக்கு ஒப்பற்ற அனுபவம் சொன்னா, ஒரு சாயங்கால நேரம் தீபாராதனை பார்த்தேன். இப்ப இந்த மாதிரி கூட்டம் கிடையாது. நான் சொல்றது 1975 இருக்கும். அந்த குருவாயூரப்பன் சந்நிதிக்கு எதிர பிச்சைக்காரர்களை உட்காத்தி வச்சு சாப்பாடு போடுவாங்க. என்னையும் அதுல உட்காத்தி வச்சு சாப்பாடு போடுவாங்க. ஏன்னா அன்னைக்கு எனக்கு அது முழு தகுதி இருந்தது பிச்சைக்காரனா இருக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் என்னைக்கு நம்ம அவ்வளவுதானேங்கிற ஒரு உணர்வு நமக்கு ஏற்பட்டது. அது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவன் கிருஷ்ணனை பார்த்தபடியே இப்படி சாப்பாடு எடுத்து சாப்பிடுறதுங்கிறது என்ன, இது ஒரு சாதாரணமான அனுபவமா? ஒரு கவனம் எடுக்கும்போது, ஐயா நீ கொடுத்தது ஐயா, நீ போட்ட சோறு ஐயா அப்படின்னு சொல்லி சொல்லி சாப்பிடுறதுக்கு புரிந்த சந்தோஷம். அரைச்சலங்கையில் மலர்ச்சரங்களுளாடி நின்றதொரு பிள்ளை, அடி அதன் சிரிப்பினில் நிதம் நனைந்திட வந்தது பாரடி முல்லை, கரத்தில் மின்னிடும் கமல சிறுமலர் கருணைக்கு வந்தான் எல்லை, கரத்தில் மின்னிடும் கமல திருமலர் கருணைக்கு வந்தான் எல்லை, மலர்பதங்களில் மனம் விழுந்தால், மலர்பதங்களில் மனம் விழுந்தால் மறுபடி விடுதலை இல்லை, நாராயணம் பஜ நாராயணம், நான் பாடும் பாடல்கள் ஆராதனம் அப்படி பாடினாங்க. ரொம்ப சந்தோஷம் சார். இன்னமும் நீங்க போய் தரிசிக்க வேண்டிய திருத்தலம் இல்ல ஏதாவது போக வேண்டிய கோவில் அப்படி ஏதாவது இருக்கா சார்? எங்கேயாவது நிறைய இருக்குமா. அதாவது இந்த பாரத தேசம்ங்கிறது இதுவே ஒரு திருக்கோவில் முழுக்க முழுக்க. நம்ம பலவிதமான சந்நிதிகள் தான் நாம சொல்ற திருக்கோயில்கள். இதுல நாம சொல்ற ஒவ்வொரு கோயிலும் எவ்வளவு பெரிய கோயிலா இருந்தாலும் அது பாரத நாடு என்கின்ற திருக்கோயில்ல ஒரு சந்நிதி, சின்ன சந்நிதி, அவ்வளவுதான். இது ஒரு ஜென்மம் போறது. எத்தனை ஜென்மம் எடுத்து இங்க பிறந்தாலும் பார்க்க வேண்டிய இடம் தான் அதிகமாக இருக்கும், மிஞ்சும். நம்முடைய கர்ம பூமி. சோ அதனால நிறைய இருக்கு அப்படிங்கிறீங்க. பார்க்க வேண்டிய விஷயங்கள் பார்க்க வேண்டியது நிறைய இருக்கு. வெறும் பாக்குறதுல அந்த பாக்குற இடத்துல வரலாறு தெரிஞ்சுக்கலாம். இயல்பான வரலாறு, அங்க இருக்கக்கூடிய ஆன்மீக வரலாறு, சமயம் சார்ந்த வரலாறு, இது எல்லாமே அங்க தெரிஞ்சுக்கலாம். ஒரு இடத்துக்கு ஒரு விசேஷ சக்தி இருக்கு, ஒரு திருத்தலத்திற்கும். அதை அனுபவிக்கணும். அந்த உணர்வோடு போனா அதை அனுபவிக்கவும் செய்யலாம். ஓகே சார். ஒரு சமயம் நீங்க உங்களுடைய அலுவலக உங்க பணியில இருந்த பொழுது ஒரு மாற்றம், உங்க வாழ்க்கையிலேயே உங்க நண்பரது வீட்டிற்கு போயிருந்த பொழுது, அவர் நண்பரோட வீட்டையே ஒரு கோவிலாக வைத்திருந்தார். அப்போ அவருடைய வீட்டுக்கு சென்றிருந்த பொழுது உங்க வாழ்க்கையிலேயே ஒரு மாற்றம் ஏற்பட்டதாக நீங்க சொல்லி கேட்டிருக்கேன் சார். நான் சரியா சொல்றேன்னு எனக்கு தெரியல. அதை பற்றி ஏதாவது சொல்ல முடியுமா சார்? உங்க ஆன்மீக. நான் பெங்களூர்ல இருந்தபோது பக்கத்து தெருவுல ஒரு வீடு, அந்த 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 வீடுலாம் எனக்கு தெரியாது. எனக்கு ரெட்டை பசங்க, அவங்க சின்ன குழந்தைங்க. அப்பப்போ பார்த்தா கையில கொஞ்சம் வாழைப்பழத்துண்டு, ஒரு பிரசாதம் இதை கொண்டு என்னடா எங்கிருந்து பிரசாதம் கொண்டு வரீங்கடா அப்படின்னு கேட்டா, பாபா கொடுத்தாருமா. பாபா கொடுத்தாரு. இது எங்கடா பாபா அப்படின்னு பார்த்தா, அப்புறம் என் மனைவி சொன்னாங்க, மாதிரி பக்கத்து தெருவுல ஒரு வீட்டுல உள்ள நுழைஞ்சோடனே வீடு பின்னாடி இருக்கும், முன்னால ஷிரடி சாய்பாபா சந்நிதி மட்டும் இருக்கும். அது மாதிரி இருக்கும். நான் சில ஒரு குழப்பங்கள்ல இருந்தேன். அப்போ எப்பதான் இல்லைன்னு வைங்களேன், அப்பப்போ அதை தெளிவிக்கிறதுக்கு நமக்கு அருள் கிடைக்கும். நான் அங்க போனேன், ஒரு மத்தியான பொழுதுல போனேன். யாருமே இல்ல சுமித்ராஜி. அங்க போனா ஒரு தாத்தா மட்டும் உட்கார்ந்துருக்கார். விசித்திரமா அவருடைய கால்ல ஜபமாலை இருந்தது. ஒரு வலது கால் அப்படி மடிச்சு போட்டிருப்பார்ல, உட்கார்ந்து போது என்னடா வந்தியான்ற மாதிரி இருந்தது பார்வை. அங்கேயே அமைதியா உட்கார்ந்தேன். அப்போ எனக்கு மது அருந்தும் பழக்கம் இருந்தது. அங்க உட்கார்ந்து பார்த்த அந்த மத்தியான நேரத்துல அந்த பழக்கம் எந்த விதமான முயற்சியும் இல்லாம என்னை விட்டு போச்சு. அதுக்கப்புறம் எனக்கு அந்த உணர்வே வந்தது கிடையாது. திரும்ப 2 வரையும் நான் சாய்பாபாவை பத்தி பாடட்டுமா? இது என்னுடைய பாட்டு இல்ல, என்னுடைய உயிர் நண்பன் ரவியுடைய பாட்டு. நீங்க ஆசு கவின்னு சொன்னீங்களே, ஸ்பான்டேனியஸ்னு சொன்னீங்களே, ரெண்டுமே ரவிக்கு பொருத்தம்.
ஹார்மோனியம் இப்படி சும்மா வாசிக்கும் போது அவங்க அம்மா ஏதாவது வாசிச்சு காமிடா அப்படின்னாங்க. தாரரா இந்த தோஸ்து நாரகா மாதிரி வாசிச்சான். வாசிச்ச உடனே என்ன பாட்டுடா வாசிக்கிறேன்னு கேட்ட பொழுது நம்புங்க அப்படியே ஒரு புது பாட்டை பாடிட்டான். சாயிராம் 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 தாயின் கருணை சாயிராம் ஒளி தவழும் வதனம் சாயிராம் நேய உணர்வு சாயிராம் என்றும் நீலைக்கும் உறவு சாயிராம் 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 சாயிராம். தூய மனம் உன்னாலயம் தீப ஒளி உன்னாசனம் தூய மனம் உன்னாலயம் தீப ஒளி உன்னாசனம் தேகம் எடுக்கும் ஆணவம் தேகம் எடுக்கும் ஆணவம் அதை தடுக்கும் உன் அருட்கரம் சாயிராம் 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 சாயிராம். நீரும் நெருப்பும் சேருமோ உன்னிழலில் துயரம் தோன்றுமோ நீரும் நெருப்பும் சேருமோ உன்னிழலில் துயரம் தோன்றுமோ உன் பார்வை அழைக்கும் போது மனம் பாதை மாறி போகுமோ சாயிராம் 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 சாயிராம். பிரமாதம் சார், லைவ்ல கேக்குற ஒரு சந்தோஷம் கிடைச்சது. தேங்க்யூ. அப்படியே ஒரு பாட்டு அப்படியே பாடினாமா அவன் புதுசா அப்படியே. அதற்கப்புறம் நிறைய மாற்றங்களா சார்? நிறைய மாற்றங்கள். அப்புறம் இந்த பாதையில நல்ல நோக்கம் தான் ஆன்மீகம்ங்கிறது, நல்ல நோக்கம். ஆனா நமக்கு நல்ல கர்மா இல்லாத ஒரு நேரம், நம்முடைய என்ன சொல்றது, தவறுகள் செய்து வந்த விளைவினால் அது ஒரு பகுதி இருக்கு இல்லையா கர்மா, அது செயல்பட்ட நேரம். அதனால நோக்கம் நல்லபடியா இருந்தா கூட பல தவறான முகவரிகளுக்கு சென்று கதவை தட்டி தடம்புரண்டு விழுந்து ஏமாந்து கசப்படைந்து உடம்பும் மனமும் நொந்து போய் இது மாதிரி தொடர்ந்துதான் வாழ்க்கை சென்றது. அப்புறம் இதுல சில நல்ல முகவரிகளும் கிடைத்தன, அதுல ஐயம் இல்லை. ஆனா நம்ம குரு யாருன்றது நமக்கு தெரியாம இருந்தது. அது விசாகப்பட்டினம் போய் சேர்ந்த பிறகு சத்குரு சிவானந்தமூர்த்தி அவர்களுடைய பாதங்களை நான் அடைந்தேன். அதோட என்னுடைய தேடல் அலைச்சல் ரெண்டுமே நின்று போனது. பயணம்ங்கிறது ஒரு சம்பிரதாயத்துக்காக உள்ள நடந்து கொண்டிருக்கிறது. ஆன்மீகம் சார்ந்த தன்னுடைய கருத்துக்களையும் வேதம் பற்றிய அற்புதமான சிந்தனைகளையும் பாடல்களாகவும் நமக்கு தந்து நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார் திரு இசைக்கவி ரமணன் அவர்கள். இன்னமும் அவரிடம் பேசி தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கின்றன. அடுத்த வாரம் ஆன்மீகம் நானும் நிகழ்ச்சியில் சந்திப்போம். சாய் டிவி நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலை பிரஸ் பண்ணுங்க.